அரசு அலுவலகத்தில் பணம் செலுத்தி அரசு குடியிருந்து வரும் நிலையில் தற்போது வெளியேறுமாறு அதிகாரிகள் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் திருநெல்வேலி கோட்டம் மூலம் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 5 கிராமம் பேரூராட்சி புதுக்குளம் திட்டப்பகுதியில் ஏழை மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டன. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அங்கு சோதனைக்கு வந்தவர்கள் அரசு அலுவலகத்தில் முறையாக பணம் கட்டவில்லை என கூறி வீடுகளை காலி செய்ய வலியுறுத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்தவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதிகாரிகள் கூறிய போது பணம் கட்டியும் அந்த பணம் தங்களிடம் வந்து சேரவில்லை என்று கூறுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய பேருக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 23வது வருஷம் சாவி தந்தாரு. 24வது வருஷம் பேப்பர் தந்தாங்க. அந்த பேப்பர் தந்தாங்க, நீங்க கரண்ட் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கரண்ட் எடுத்து வரியும் கட்டிட்டு நாங்க பால் காய்ச்சி அங்க இருக்கேன். 4 மாசமா இருக்கேன். இப்ப எங்களுக்கு உங்க பணம் சேரல, நீங்க திருப்பி பணம் சேரலன்னு சொன்னா திருநெல்வேலியில வந்தவங்க சொல்றாங்க உங்க பணம் சேர்ந்துட்டு பெண்டிங்ல இருக்குன்னு. ஒரு ஆளு பெண்டிங்ல இருக்குங்க, ஒரு ஆளு இல்லைங்க. இப்ப எங்களை வீட்டை நீங்க காலி பண்ணுங்க, இல்லைன்னா ரூபாயை கட்டுங்க. எங்களை உங்களுக்கு பணம் சேரல, அதனால நீங்க காலி பண்ணுங்க. திடீர்னு போலீஸை வச்சு நாங்க மிரட்டி உங்களை காலி பண்ணி வைப்போம் சொல்றாங்க. டிசம்பர்ல பைசா கொண்டு கட்டுனேன். ஆனா எனக்கு டிடி எடுக்கணுமோ எதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படிக்கல, அதனால நான் கையில கொண்டு கொடுத்துட்டேன். அதனால இப்போ நான் அங்கதான் இருக்கேன். நான் போன இந்த வருஷம் ஏப்ரல்ல போய் சேர்ந்துட்டேன். நான் அங்க போய் 8 மாசம் ஆயிட்டு. இப்போ நீங்க பைசா கட்டல, எங்களுக்கு நீங்க கட்டுங்க, உங்க பைசா சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்கு லீவு நாள் கூட எங்களை வேலைக்கு போயிட்டு வீட்டுல நிம்மதியா சாப்பிட விடாம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறாங்க. அதனால நாங்க அதுக்காண்டி மனு கொடுக்க வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.